ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவளை எதிர்த்து வேற மாதிரி தான் டேக்கிள் பண்ணணும். அவ நம்மளுக்கு சக்திக்கு ஜனனிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு அவளுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. ஆனா என்னக்கா செய்யலாம்? செய்வோம், இரு பொறு, யோசிப்போம். இந்த முட்டாளுகளுக்கே 1000 வழி தெரியுது, நம்ம யோசிச்சா நமக்கு ஒரு வழி கிடைக்காதா? யோசிப்போம். இவளுக்கு சரியா வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது செஞ்சு விட முடியும். சொல்லுப்பா ராமசாமி. இந்த ஜனனி மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்பா, என்னாச்சு? ஜனனி அந்த வீடியோ தான் தேடி போயிருக்கா, நம்ம எப்படி நம்புறது? அவளை பத்தி நல்லா தெரிஞ்சது நம்ம லூஸ்ல விட்டோம்னு தோணுது. நான் ஒரு 2-3 தடவை அவளுக்கு ஃபோன் அடிச்சு பேசினேன். பயத்தோட பேசினா லேசா வளர்னா, அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சு கோவமா பேசுற மாதிரி பேசினா. ஒருவேளை அவ பொய் சொல்றாளோ, வேற ஏதாவது ஜேம்ஸ் பாண்ட் வேலை எதுவும் பண்றாளோ? ஏய் ராமசாமி, அந்த யோசனை நமக்கு எதுக்கு? நம்ம 2 நாள் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள அந்த வீடியோவோட வர்றாளான்னு பார்ப்பான். வரலைன்னா சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்பான். ஏய் ராமசாமி, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கப்பா. இப்படினால அவ ஊராம் பிரச்சனைக்காக கொடியை தூக்கி தெரிஞ்சா. இப்ப வந்திருக்கிறது சொந்த பிரச்சனை. அன்னைக்கு வீட்டில் வச்சு அந்த நெட்டச்சி ஜனனி காலில் விழுந்து கதறத பார்க்கணுமே. ஒரு செகண்ட் எனக்கே பாம்பா போச்சுப்பா. அப்படி ஒரு அழுக. ஏய் இங்க பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. வீடியோ வந்துச்சுன்னா அவளுக்கு நல்லது, வரலைன்னா பாத்துக்கிறோம். சரி வை. டேய் வை போன. ஏண்டா சர்ச் பண்ணிட்டு இருக்காளா? சாவுடா. உன் பொண்டாட்டி உள்ள காப்பாத்துவலடா. சக்தி, நீ என்ன நினைக்கிற? என்ன இந்த ராமசாமி கேட்கறது சரிதானே? தருங்க, அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. இந்த குழி தோன்ற வேலையெல்லாம் கட்டாயம் செய்வா. நம்ம கிட்ட நாடகம் ஆடிட்டு அங்க போய் வினைய அறுத்து விட்டா நம்ம என்ன செய்யறது? அவளா இந்த தடவை அவ எந்த விளையாட்டும் நம்மகிட்ட வச்சுக்கிற மாட்டா. பாத்தையில காலில் விழுந்து கதறினால. இதுவரைக்கு நம்மோட பிரச்சனை வந்த போதெல்லாம் ஓடுவா, ஆடுவா, கொடியை தூக்குவா. ஆனா இந்த தடவை எப்படி அடங்கி போனா பாத்தீங்களா? ஏன்னா வேற ஒண்ணு இல்ல, புருஷன் பாசம். அவ்வளோலாம் லேசுப்பட்டவே இல்லை, நம்பவும் முடியாது. ஏய் கதிரே, அப்படி மீறி போனா அவனுங்காளி அவளுங்காளி. போதுமா? அண்ணா சக்தி எதுக்கு நாம என்ன அந்த ஜனனி ஒழிஞ்சாலே நம்ம குடும்பம்லாம் சரியாயிரும்ண்ணே. அதுக்கு சக்தி என்ன பண்ணுவான்? ஐயோ, ஏன் அப்படி பொம்பளை மாதிரி கணக்காசிக்கிட்டு இருக்க? அந்த பையன் என்னென்ன வேலை பண்ணான்னு மறந்துட்டியா? அவனுக்காக இப்ப உருகுறல்ல, இந்த பாசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருக்கா? அவன்
பொண்டாட்டியோட சேர்த்துக்கிட்டு நம்மளை காவு கொடுக்க நினைக்கிறது அந்த தருதலை அதுக்கெல்லாம் போய் பறிஞ்சுக்கிட்டு பேசுற. என்ன அடுத்து அண்ணா வீட்டு பொம்பளைகள்லாம் பாவம் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு பேச போறியா? டேய் கதிரு, அந்த பொம்பளைங்களுக்காண்டி நான் என்னைக்குமே பேச மாட்டேன்டா. இந்தாரு, அவளுங்க பாக்குற வேலைக்கு இன்னும் நிறைய அனுபவிக்கணும். டேய், அவளுங்க எல்லாம் வேறடா. ஆனா சக்தி நம்ம ரத்தம், மண்ணாங்கட்டி ரத்தம். ஹேய் ஞானா, நம்ம ரத்தம் யாரையும் நான் கொல்ல மாட்டேன். அண்ணா என்ன சொல்றிய? என்ன இப்பதான் சக்தியை போடணும்லாம் பேசுனிய? அண்ணா நீங்க பேசுறது சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. டேய் ஞானா, என்னை போட்டு கூடையாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம ரத்தத்தை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐயோ அண்ணன், எனக்கு இதுதானே புரியல. நம்ம ரத்தம் சொல்றீங்க, அப்படி சொல்றதானே எனக்கு விளங்கல. டேய், நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம ரத்தத்தை நான் எதுவும் செய்ய மாட்டேன். நம்ம குடும்பத்தாளுகளுக்கு நம்ம ரத்தத்துக்கு என்னால இந்த ஆபத்து இல்ல. ஏண்டா முல்ல, உன் தங்கச்சி ஆகுன்னா அருவாமனை தூக்கி நிக்கால. இந்த மாதிரி வீரமான தங்க எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. கொஞ்சம் சறுக்குச்சுன்னா நம்ம கழுத்து போயிரும். வீரமா வீரம். வணக்கம் தம்பி. வணக்கம். முருகன் சில்க்ஸ் மேனேஜரா? ஆமாப்பா. அறிவு அறிவு. ஐயா, ஜவுளி கடை வச்சிருக்கீங்களா சலூன் கடை வச்சிருக்கீங்களா? ஜவுளி கடை தான்ப்பா. முக அலங்காரம் எல்லாம் மார்க்கமா இருக்க. கிண்டல் பண்ணாதீங்க தம்பி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சாருக்கிட்ட சேலை கேட்டிருந்தீங்களா? இதுல 4 பட்டு சேலை இருக்கு. அப்புறம் நகையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா, அது இதுல இருக்குமா? சரி, இந்தாங்க வாங்கிடுங்க. ரொம்ப நல்லதும்மா. வாரம்மா. சரி வரேன். வாங்க வாங்க. சாப்பிட்டு போறீங்களா மீசா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நான் வரேன். பார்க்க நல்ல மனுஷனா இருக்காருல்ல. மீசையை மட்டும் உரம் போட்டு வளர்ப்பாரு போல. ஆனா இவரை எங்கேயோ ஒரு அட்டை படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு.